الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சகிபுரதி அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று 4வது நாள் தராவிலே ஓதிய சூரா நமக்கெல்லாம் தெரியும், சூரத்துல் நிசா. இந்த சூராவில் அல்லாஹ் தஆலா பெண் குலத்தை பற்றி பேசுகிறான். பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, பெண்களுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது, பெண்களை எப்படியெல்லாம் இஸ்லாம் போற்றுகிறது, சிறப்பம்சங்களாக என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் இந்த சூறாக்களில் அல்லாஹ் பெரும்பாலும் கூறுவார். பொதுவாகவே மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியிலே ஆக பெரும் வித்தியாசங்களில் ஒன்று, இஸ்லாம் பெண்களை உயர்த்தி பிடித்து பேசியதை போல வேறு எந்த மதமோ மார்க்கமோ பேசியது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குலத்திற்கு கொடுத்த மரியாதையும் மதிப்பையும் போல உலகத்தில் இன்னும் எந்த தலைவரும் அவ்வளவு மரியாதை கொடுக்கவில்லை. அப்படி ஒரு தலைவரை இன்று வரையும் உலகம் காணவும் இல்லை. பெருமானாருடைய இரண்டு வார்த்தைகளை நாம் எடுத்து முன்வைத்து பார்க்கலாம். பெண் குலத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய 2 வார்த்தைகள். இதற்கு ஈடாக உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவராவது பேசியிருக்கிறாரா என்று நாம் யோசிக்கலாம். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் உலகத்தில் அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும், யாருக்கு செய்வது? எனக்கு ஏராளமான உறவுகள் இருக்கிறார்கள். அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி ஒருவருக்கு நான் அதீத உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் நான் யாருக்கு செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தவுடன் சொன்னார்கள், உனது தாய்க்கு. மறுபடியும் அந்த கேள்வியை மீட்டி கேட்கிறார். நாயகம் 2வதும் சொன்னார்கள், உனது தாய்க்கு. 3வதும் அந்த கேள்வியை மீட்டி கேட்க நாயகம் 3வதும் உனது தாய்க்கு என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்தில் தான் தந்தையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஒரு ஆணுடைய ஸ்தானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது இடத்திற்கு கொண்டு போய் ஒரு பெண்ணை உச்ச கட்டத்தில் நாயகம் தூக்கி நிப்பாட்டுகிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் எல்லா உபகாரம் சரியாக செய்வதற்கு முதலில் அவன் ஒரு பெண்ணுக்கு தான் செய்தாக வேண்டும். உலகத்தில் எந்த மார்க்கம் எந்த மதம் இப்படி சொன்னது? ஒரு இளவட்ட சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு வருகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் போருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவருடைய ஆசையும் ஆர்வமும் அப்படி இருந்தது. அவரிடம் காரணம் கேட்டார்கள், எதற்கு இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாய்? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், வந்து ஷஹீத் ஆனால் அல்லாஹ் உடனே சொர்க்கத்திற்கு கூப்பிட்டு விடுவான். சொர்க்கம் போக எனக்கு ஆசை, எனவே நான் போருக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு தாயோ தந்தையோ இருக்கிறார்களா? யா ரசூலல்லாஹ், எனக்கு தந்தை இல்லை, ஆனால் வயது முதிர்ந்த தாய் இருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை சொன்னார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணாந்து பார்த்த வார்த்தையை பெருமானார் அப்பொழுது சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். அப்போது என்றால் அந்த தாயின் காலடியில் சுவனம் இருக்குது, எடுத்து போய் என்று சொன்னார்கள். உலகத்தின் உச்ச கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை உலகம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட உச்ச கட்டத்தில் அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உலகத்தை தாண்டி நீங்கள் அல்லாஹ்வை வந்து அடைவதற்கு சொர்க்கம் தேவை. அந்த சொர்க்கம் வேண்டுமானாலும் பெண்கள் உங்களுக்கு தேவை. எனவே இதையெல்லாம் நாம் கண்ணோட்டத்தில் கொண்டு இந்த ஆயத்திற்குள்ளே வரலாம். இந்த நிசாவில் ஓதப்பட்ட முதல் வசனம், குர்ஆனுடைய முதல் வசனம்,
يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த ஆயத்தை எல்லாம் நாம் ஓதியவுடன் இந்த ஒரு ஆயத்தை நமக்கெல்லாம் ஒரு மனமேடையில் இருப்பதை போன்றவே ஒரு தோற்றம் வரும். காரணம் நமக்கெல்லாம் தெரியும், அதிகமாக இதை திருமண சபைகளில் ஓதப்பட்டு குத்துபாவில் ஓதப்பட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம். எதற்காக இதை அங்கு ஓதுகிறார்கள் என்று சொன்னால், அதுவரையும் அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இருந்த வம்சாவளி தொடர்வரையும் இருக்கிறது. அதற்கு பிறகு அது திருமண பந்தமாக மாறுகிறது. எப்படி வம்சாவளி தொடர்பில் அந்த பெண்ணும் ஆணும் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ, அதுபோல திருமண பந்தம் அடுத்து வரக்கூடிய இதிலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்து தான் இருக்கிறது. இந்த ஆயத்திற்கு அர்த்தமும் அதனுடைய தெளிவையும் பற்றி நாம் ஆராய்ந்தால் நமக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் சொல்லி தருகிறான், யா அய்யுஹன் நாஸ், எடுத்தவுடன் அல்லாஹ் கூப்பிடுகிறான், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி, மக்களே என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இங்க என்ன சொல்லவில்லை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கணும் என்று நாம் நினைப்போம். என்றால் ஈமான் கொண்டவனால் மட்டும் தான் அல்லாஹ்வை அஞ்ச முடியும். ஆனால் இங்கு எல்லாவற்றையும் எல்லாரையும் பொத்தாம் பொதுவாக அல்லாஹ் கூப்பிட்டு என்னை அஞ்சிக் கொள்ளுங்களே என்று ஏன் சொல்கிறார் என்றால், அடுத்து அதை அல்லாஹ் பன்முகப்படுத்தும் பொழுதுதான் அந்த ஆயத்துடைய தெளிவு நமக்கு புரிய வரும். خلقكم من نفس واحدة, ஏனென்றால் உங்களுடைய இறைவன் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தார். وخلق منها زوجها, அதே அந்த ஆத்மாவிலிருந்து தான் அதனுடைய மனைவியையும் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் படைத்தான். ஒரு ஆத்மாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். அந்த ஆத்மாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலாயிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். இப்பொழுது புரிகிறதா எதற்கு மக்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்று? சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, உலகத்தில் இப்படித்தான் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா பரவ செய்திருக்கிறார். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், இந்த ஆயத்தை சொல்றதுல தான் நான் மொத்தமாக இன்னைக்கு தஃசீரை பார்க்க இருக்கிறோம். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் அல்லாஹ்வையும் உங்கள் உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதற்கு ரெண்டு விதமாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வையும் உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது. இரண்டாவது, உறவுகளிலே உங்களுக்கு அதிக உரிமை கொண்டவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உறவுகளில் யார் அதிக உரிமை கொண்டவர் என்றால், சாதாரணமாக நாம் பேசுவது இப்படி சொல்வார்கள், என்னதான் இருந்தாலும் நான் செச்சா இல்லையா நான் சொல்லி கேட்க மாட்டியா, நான் உன்னை வளர்த்தெடுத்தவன் இல்லையா நான் சொல்லி கேட்க மாட்டியா, உன்னுடைய தந்தை நான் சொல்கிறேன் என்று சொல்லுவோம் தெரியுமா? இது உரிமை எடுத்து பேசுவது. அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சொல்கிறான், இப்படி உரிமை கொண்டாடக்கூடிய உறவுகளுடைய விஷயத்தில் அதிகம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி இரண்டு விதமாக முஃபஸ்ஸிர்கள் இதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். அர்ஹாம், உறவுகள். குர்ஆன் முழுக்க அணை கட்ட முடியாமல் அல்லாஹ் பேசிய வார்த்தை உறவுகள். ஹதீஸ்கள் நெடுங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறை இல்லாமல் பேசிய வார்த்தைகள் உறவுகள். உறவுகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுமோ அப்போதெல்லாம் சொல்வார்கள். உலகத்தில் எல்லா நேரங்களிலும் நாம் அதீத கஷ்டப்படுவது இரண்டுத்துக்காண்டி தான் உலகத்தில் கஷ்டப்படுகிறோம். ஒன்று, நம்முடைய விசாலமான ரிஸ்க்குக்காக கஷ்டப்படுகிறோம். இரண்டாவது, நம்முடைய ஆயுளுடைய நீடிப்புக்காக நாம் கஷ்டப்படுகிறோம். இதுதான் பிரத்யேகமாக ஒரு உலகத்தினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நல்ல முறையில ரிஸ்க் இருக்குது, நீண்ட ஆயுளும் கொடுத்து அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா வேற என்ன தேவை இருக்கிறது உலகத்துல? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டு தேவைகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஃபல்யஸில் ரஹ்மா, நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். இந்த இரண்டையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். ரஹம், ரஹம் என்ற இந்த வார்த்தை, உறவு என்ற இந்த சொல் வந்ததே ரஹ்மான் என்ற அந்த அடிப்படை சொல்லிலிருந்து கடைந்து வந்ததுதான் ரஹம். ரஹ்மான், அல்லாஹ் அருள் புரியவன், அருள் புரிபவன், இரக்கம் உள்ளவன் என்றெல்லாம் அர்த்தம் சொல்வோம்.
அதிலிருந்து வந்த சொல்லின் காரணமாக ரஹம் என்பதற்கும் அப்படியே அர்த்தம் கொடுக்கிறார்கள். உறவுகளின் மீது ரஹமாக இருக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் கொள்வார்கள். பொதுவாக அரபிகள் இந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனமுடையவர்களாக இருப்பார்கள். அந்த நாட்டு அரபிகளை போல உறவுகளை மதிக்கக்கூடியவர்களை நம்மால் காண முடியாது. என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே 1000 கஷ்டம் சொந்தங்களில் இருந்தாலும் கூட வெளிநபர் வந்து அதை கேட்ட வந்தால் நீங்கள் யார் எங்கள் குடும்பத்திற்குள் வருகிறீர்கள் என்று துரத்தி விடுவார்களா? எந்த கட்டத்திலும் அரபிகள் உறவுகளை விட்டு கொடுத்து பேச மாட்டார்களா? அவர்களுக்கு மத்தியிலே உறவுகள் அவ்வளவு பலமாக இருந்தது. அரபியர்களுக்கு மத்தியிலே உறவுகளை அவ்வளவு மதித்து வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்றால், இப்படியே ஒரு நபியாக இருந்தாலும் கூட அந்த நபி அல்லாஹ்வை பற்றியும் இறை கொள்கையை பற்றியும் எடுத்து வைத்து வருகிறார். ஒரு வகையில் அந்த நபி அவர்களுக்கு உறவாக இருந்தாலும் அந்த உறவுகாரர்கள் சொல்வார்களாம், என்ன வார்த்தை சொல்ல வேண்டும், என்ன வார்த்தை சொல்வார்கள் என்றால் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும், என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபின்னு பாக்குறேன், இல்லனா என்ன வேணாலும் செய்வேன் இப்படி சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அல்லாஹ்வுடைய நபிலாம் சொல்ல மாட்டார்கள், என்னதான் இருந்தாலும் என் உறவுன்னு பாக்குறேன், இல்லனா வேற மாதிரி ஆயிரும் அப்படி பேசுவாங்க. அப்ப நம்ம யோசிப்பது என்னவென்றால், உறவுகள் அரபுகளிடத்திலே எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் அவர்கள் பார்த்தார்கள். உத்துபா நமக்கெல்லாம் தெரியும், நாயகத்துடைய பரம எதிரி உத்துபா. ஒரு கட்டத்தில் பெருமானாருக்கு ஒரு சொந்தமும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வேகமாக அப்பொழுதுதான் இஸ்லாம் வளரக்கூடிய நேரத்திலே உத்துபா வந்து அந்த இஸ்லாத்திற்கு தடை விதிப்பதற்காக நாயகத்திடம் ஏதோ ஒன்று பேசுவதற்காக வருகிறார். உத்துபா வரக்கூடிய அந்த நடைமுறையை பார்த்து பெருமானார் கொஞ்சம் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள், என்ன பேசணும் அவன். அப்ப அவர் வந்த உடனேயே அவருடைய பேச்சு வார்த்தை தொடங்குவதற்கு முன்னால் நாயகம் தொடங்கி விடுகிறார்கள். உத்துபா, நீ எதற்காக வந்திருக்கிறாய் எனக்கு தெரியும், நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், இந்த சஹாபாக்களை எல்லாம் நீ படுத்திய பாடு. இதற்கு பகரமாக நாயகம் பேசினார்கள், ஆது சமூது கூட்டம் அழிந்ததை போல நீங்களும் அழிவீர்கள் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்னால் உத்துபா சொன்னான், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு உத்துபா சொன்னான், நாயகமே, அல்லாஹ்வுக்காகவும் நீங்கள் எனக்கு சொந்தம் என்பதற்காகவும் முன்வைத்து கேட்கிறேன், சொல்லிவிடாதீர்கள், போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அதற்குத்தான் சொல்லி தருகிறார்கள் என்றால், நாயகம் சொல்லி முடித்திருந்தால் அப்போதே அவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அங்கு உண்மையாயிருக்கும். நாயகம் நிறுத்தியதற்கும் என்ன காரணம் தெரிகிறதா? உறவுகளை முன்வைக்கும் பொழுது பெருமானார் அங்கே கட்டுப்பட்டு விடுகிறார்கள். சஹாபாக்களையும் அப்படித்தான் பெருமானார் பார்த்திருக்கிறார்கள். கொஞ்சம் உறவுகள் என்று வந்து விட்டால் அதீத அக்கறை கொண்டு நாயகம் பார்க்க சொல்கிறார்கள். பெருமானாருடைய மௌத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டுதல், நாயகத்தினுடைய அடக்கஸ்தலம், இது எல்லாம் முழுக்க அகில பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுடைய உறவினர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. ஆனால் அலி ரலியல்லாஹுடைய ஒரு தூரத்து சொந்தம் ஒருவர் வந்து கேட்கிறார், நாயகத்தினுடைய குளிப்பாட்டுதலில் நானும் வருகிறேன், எனக்கும் கொஞ்சம் பங்குதாருங்கள் என்று கேட்கிறார். அலி ரலியல்லாஹு தெளிவாகவே சொன்னார்கள், இல்லை, இது எல்லாராலும் முடிவு செய்யப்பட்டது, அகில பைத் தான் இதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், இவர் கேட்கல, மீண்டும் கேட்கிறார். கடைசியில் இந்த வார்த்தையை போடுகிறார், கொஞ்சம் தூரத்து சொந்தம் என்பதனால், அலி, என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க தானே, எனக்கு நீ அனுமதி கொடுக்க கூடாதா என்று பெருமானார் பேசிய அந்த வார்த்தை அலி ரலியல்லாஹு இங்கு ஞாபகம் வந்தவுடன் உடனே அலி ரலியல்லாஹு கையை பிடித்து சொன்னார்களாம், வாங்கள், வந்து குளிப்பாட்ட வேண்டாம், அந்த இடத்தை நிற்பதற்கு நான் அனுமதி தருகிறேன், வந்து நின்று நாயகத்தை பாருங்கள். உறவு என்று வந்து விட்டால் சஹாபாக்கள் கட்டு போய் நின்று விடுகிறார்கள். அடுக்கடுக்காக இதை சொல்வதற்கு காரணம் என்றால், இன்று நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது, இன்றைய சூழ்நிலை, உறவுடைய நிலை என்ன? நான் யாருக்கு என்றாலும் எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயார், ஆனால் எனது உறவு வந்து விட்டால் நான் கொடுக்க மாட்டேன், என் சொந்தத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏதாவது கடனோ ஏதோ கொடுத்து விட்டால் ஒரு தேதி நிமித்திருப்போம், அந்த தேதிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம், அந்த தேதியை கடந்து விட்டால் அடுத்த வார்த்தை நமது நாவில் இருந்து விடுகிறது. என்னதான் இருந்தாலும் இதுக்கு தான் சொல்றாங்க, உறவுக்கு கொடுக்க கூடாது, சொந்தத்துக்கு கொடுக்க கூடாது. காட்டிட்டல, சொந்தக்காரனுக்கு காட்டிட்டல. நாயகம் உறவுகளை எப்படி பிடித்து பேசினார்கள், நாம் எவ்வளவு தரைக்குறைவாக உறவுகளை நடத்துகிறோம். தஃசீரில் பிரபல்யமாக தஃசீரை எழுதக்கூடியவர் இமாம் வஹ்ஹாப் அவர்கள் எழுதி தருகிறார்கள்,
ஒரு மனிதனை அல்லாஹ் முழுமையாக படைத்து முடித்த பிறகு 4 விஷயமாக அந்த மனிதனுடைய கட்டத்தை நிலைகளை வைப்பானாம். ஒன்று, அவனுடைய படைத்து முடித்த பிறகு அவன் உலகத்தில் என்ன செய்ய போகிறான், என்ன வேலை செய்ய போகிறான், எப்படி ரிஸ்கை தேட போகிறான். இரண்டாவது, அவன் விஷயத்தின் சார்பாக அவனுக்கு எப்படி ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, அவன் எப்போது மௌத்தாகுவான், எப்படி மௌத்தாகுவான். நான்காவது, மௌத்தான பிறகு மலக்கு அவர் நல்லவர் என்று எழுதுவாரா கெட்டவர் என்று எழுதுவாரா. இது அத்தனையும் முடிவு செய்து எழுதி விடுவார்கள். படைத்து முடித்த பிறகு நடந்து முடிந்துவிடும். இந்த இமாம் லஹ்ஹாக் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த படைத்து முடித்து எழுதப்பட்டதை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அழிப்பான். எப்படி அழிப்பான் தெரியுமா? அவன் ஒரு கட்டத்தில் உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டே இருப்பானான். ஒரு 3 நாட்கள், அந்த 3 நாட்களுக்கு அவன் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த 3 நாட்களுக்கு முன்னால் அவன் தன்னுடைய நிலையை மாற்றி உறவுகளை எல்லாம் ஆதரித்து அவர்களுக்கெல்லாம் அனுசரணையாக தன்னை திருத்திக் கொள்வான். இப்பொழுது மலக்குமார்கள் அவருடைய 3 நாட்களை அழித்து விட்டு எழுதுவார்களாம். 30 வருடங்களாக அவருடைய ஆயுளை நீட்டி கொடுப்பார்களாம். உறவுகள் செய்யக்கூடிய மகா பெரிய ஒன்று என்னன்னா, விதிகளே உறவுகளால் மாற்ற முடியும். அதே போல அதையும் எழுதி தருகிறார்கள். இதற்கு அப்படியே மாற்றமாக 30 ஆண்டு காலம் எழுதப்பட்ட ஆயிலை அவர் உறவுகளை முறித்து வாழ்ந்ததினால் அல்லாஹ் சொல்வான், 30 ஆண்டு காலம் எதற்கு இவனுக்கு 3ஆக சுருக்குங்கள் என்று 3 நாட்களில் அவனுடைய உயிரை வாங்க சொல்வார். இந்த இரண்டையும் இமாம் லஹ்ஹாக் அவர்கள் தங்களுடைய நூல்களில் தஃசீர் எழுதி தருகிறார்கள். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். இப்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதுனா எப்படி சேர்ந்து வாழ்வது? அல்லாஹ் இவ்வளவுக்குள்ள உறவுகள் விஷயத்துல நீங்க கவனமா இருங்க, உறவுகளை அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ் தராதரமாக பேசுகிறான் என்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ் அஞ்சுவதை விட ஈடாக இணையாக உறவுகளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அப்ப அல்லாஹ்வை அஞ்சுவதுடன் அல்லாஹ் சரிசமமாக வைக்கிறான் என்றால் அந்த உறவுகள் எவ்வளவு பார்க்க வேண்டியதாக இருக்கும். எப்படி சேர்ந்து வாழ வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலு அர்ஹாமக்கும் பில் மால். ஒன்று, உங்களுடைய உறவுகள் ஏழைகளாக இருந்தால் கொஞ்சம் பணம் காசுகளை கொடுத்து அவங்களை சேர்ந்து வாழுங்கள். இல்ல நீங்களே ஏழைகளாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை அவ்வப்போது சந்தித்து வாருங்கள். உங்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தோஷம் வரும். இதை சந்திக்க முடியாத தூரத்தில் இருக்கிறார்கள், இது எப்போதாவது தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், சிலு அர்ஹாமக்கும் வலு ஸலாம், சலாம் சொல்லியாவது அவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், சலாம் சொல்லியாவது அவர்களுடன் இணைந்து வாழுங்கள். இந்த விஷயத்தை எல்லாம் பெருமானார் சொல்லி தருகிறார்கள். இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்தா ஒரு போன் போட்டாவது நலன் விசாரிக்கலாம். ஒரு நல்லவை கெட்டவை என்றால் முன்னாடி போய் நம்ம நிற்கலாம். உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மறந்து விடுவார்கள் உறவுகள். ஆனால் ஒரு நல்லதோ அல்லது கெட்டதோ நடந்து அந்த இடத்தில் நான் முன்னால் போய் நின்றேன் என்றால் கடைசி சக்கராத் வரையும் நம்மை அவர்கள் மறக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட உறவானாலும் இந்த கட்டத்தில் சேர்ந்து விடும். உறவுகள் அல்லாஹ்விடத்தில் அந்த ரகத்தில் இருக்கிறது. எந்த கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை வெட்டி வாழ்வதற்கு அனுமதிக்கவே இல்லை. ஒரு சஹாபி இப்படி வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் சேர்ந்து வாழ சொல்லுங்க. ஆனா நான் எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவர் என்னை தள்ளியே வைக்கிறார், என்னை அவர் ஏறெடுத்து பார்ப்பதில்லை, நான் என்ன செய்யறது? நாயகம் அவரை கூப்பிட்டு உட்கார வைத்து சொன்னார்களா, நீங்கள் கொஞ்சம் உட்காருங்கள் என்று பெருமானார் அப்படி பேசினார்கள். நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், அவர் துண்டித்தால் துண்டித்து போகட்டும், திரும்ப நீங்கள் பேசுங்கள், பேசுவதனால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நாளை எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டினால் உங்களுடைய பாவங்களை சொல்லி காட்டாமல் அல்லாஹ் மறைத்து விடுவான். இதை விட வேறு சுப செய்தி என்ன வேண்டும்? அந்த நேரத்தில் உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். காரணம், நீங்கள் யாரும் கேவலப்படாமல் உலகத்தில் வாழ்ந்தீர்கள். என்னதான் இருந்தாலும் அவரவே அப்படி இருந்தார்னா நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி இவரால் முகத்தை திருப்பி கொண்டு போக முடியும். ஆனால் அந்த இடத்தில் போகாமல் நின்று பேசுகிறாரே, தன்னுடைய மரியாதை கொஞ்சம் இறக்கி பிடிக்கிறார் அல்லவா, இது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்கிறது. அல்லாஹ் கொஞ்சம் அதற்கு அதிகமாக அவருக்கு பலவிதமான அன்பளிப்புகளை கொடுக்கிறார். எனவே இந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக நம்ம சதகாக்கள் ஏழைகளுக்கு செய்வதற்கும் உறவுகளுக்கு செய்வதற்கும் இரட்டிப்பான நன்மைகள் காண கிடைக்கிறது. 4வது ஜுஸுனுடைய ஆரம்ப ஆயத்தில் அன்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு என்ற இந்த ஆயத்து இருக்கிறது. இந்த ஆயத்துக்குள்ளே நாம் போக வேண்டாம். உறவுகளை ஒட்டி இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும். இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னவென்றால்,
உங்களுக்கு உலகத்தில் எது அதீத பிரியமாக இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுக்காக கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்தை இறங்கிய உடனே அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள் நாயகத்திடம். நாயகமே, எனக்கு இந்த தோட்டம் அதிகமாக பிரியப்படுகிறேன். இந்த தோட்டத்தை எனது இதயத்திலிருந்து எடுக்க முடியவில்லை. எனவே இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்கள். சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார், தோட்டம் அவ்வளவு உங்களுக்கு பிடிக்கிறது என்று சொல்கிறீர்களே, எதற்கு இந்த தோட்டம் அவ்வளவு பிடிக்கிறது? பெரிய மாங்கனிகள் பெரும் பெரும் கனிவர்க்கெல்லாம் இருப்பதை சொல்லவில்லை அந்த சஹாபி. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை நம்மை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சொன்னார், இதை பிடிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது எனது தோட்டத்தில் வந்து உட்கார்ந்து பழங்களை சாப்பிடுவார்கள். நாயகம் பழங்களை சாப்பிடுவதற்காகவே இந்த தோட்டம் எனக்கு அவ்வளவு பிரியமானது. எனவே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியவுடன் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த தோட்டம் அல்ல, பெருமானார் எனது வீட்டிற்கு எனது தோட்டத்திற்கு வருவார்களே என்றுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனாலும் அந்த நாயகத்தை விடவும் அல்லாஹ்வுடைய சொல் எனக்கு பெரிதாக ஆகிவிட்டது. நான் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதான் சொல்றாங்க, இதை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டாம், உங்களுடைய சொந்தங்களிலே யார் ஏழையாக இருக்கிறாரோ அவருக்கு இதை நீங்கள் கொடுங்கள் என்று அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். எனவே ஏராளமான அமல்கள் செய்யலாம். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நிலைநிறுத்தி அப்படியே நிற்க வைக்கப்படாமல் முழுக்க முழுக்க அது ஏற்கப்பட வேண்டும் என்றால் நான் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். சாதாரணமாகவே ஒவ்வொரு வாரத்திற்கும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்களை போய் சமர்ப்பிக்கிறார்கள். இன்னவருடைய மகன் இவர் இவ்வளவு அமல் செய்திருக்கிறார் என்று சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் வாரந்தோறும் வருஷம் தோறும் இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார், நாட்கள் தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சிலர்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்த்தும் பார்க்காமல் நிலுவையில் வைத்து விடுவார். அது யார் என்று சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், எவ்வளவுதான் நீங்கள் அழுது தொழுதிருந்தாலும், ஒரு ரமதானில் நீங்கள் 1000 குர்ஆன்களை முடித்திருந்தாலும், ஒரு ரமதான் முழுக்க தராவீஹ் தொழுதாலும், அந்த தராவீஹிலே உங்களுக்கு லைலத்துல் கிடைத்திருந்தாலும் கூட அந்த சீட்டோலையை அல்லாஹ் தூரமாக்கி நிலுவையிலே வைத்து விடுவான். யார் என்றால், யார் உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய அமலை அல்லாஹ் பரிசீலனைப்படுத்த மாட்டார், அதை எடுத்து பார்க்க மாட்டான், அதை அப்படியே விட்டு விட்டு ஓரம் கட்டி விடுவான். எப்போது மறுபடியும் அவர் உறவை சேர்ந்து வாழ்வாரோ அப்பொழுதுதான் அவர் கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பார். எவ்வளவு அமல் செய்தால் இதற்கு அமல்களை கொண்டு அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பதே கிடையாது. நமது வாழ்க்கையிலே சில விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தது ஏதேனும் ஒன்று பிடித்து விட்டால் அதன் மூலமாக அல்லாஹ் சுவனத்தை கொடுத்து விடுவார். அமல்களின் மூலமாக எந்த கட்டத்திலும் அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேர்களுக்கு அமல்களை நிப்பாட்டி நரகத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவருடைய அமல்களை விட அவருடைய குணாதிசயங்கள் அவர்களை நரகத்தில் தள்ளிவிட்டிருக்கிறது. எனவே உறவுகள் விஷயத்தில் அதிகமாக நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உறவுகள் விஷயத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த ஆயத்தை முடிக்கும் போது ஒரே ஒரு ஆயத்து தான். அந்த ஆயத்தை முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்றால், இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். பொதுவாகவே ஒவ்வொரு ஆயத்தை முடிக்கும் பொழுதும் அந்த ஆயத்துக்கு தோதுவாக அல்லாஹ் பேசுவார். ஏதாவது செய்கையிலே நம்ம சொன்னால் அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது சமீஉன் அலீம், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று முடிப்பார். பொதுவாக ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலும் ஏதாவது 99 பெயர்களில் ஒரு பெயரை அல்லாஹ் இடம்பெற செய்வார். இந்த இடம்பெற செய்வது எதற்கு தெரியுமா? நீங்கள் பராமுகமாக இருக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறார். சில உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ்கிறீர்கள், அது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறீர்கள், அது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். எனவே இதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏந்தி வரக்கூடிய ரமதானை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நமது இன்னபிற காரியங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உறவுகள் அது நெருங்கிய உறவாக இருக்கலாம், இல்ல தூரத்து உறவாக இருக்கலாம், எந்த உறவானாலும் நாம் அனுசரித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.